நம்ம இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேலே நானும் செல்வாவும் ஆர்எஸ் மங்கலம் கிளம்பியாச்சு. ஏன்னா சிலிண்டர் காலையிலே முடிஞ்சு போச்சா, புக் பண்ணலான்னு ஃபோன் பண்ணால் ஃபோனை யாருமே எடுக்கலை. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா மழை டைம் வேறு, வெளியிலலாம் சமைக்க முடியாதுல, சிலிண்டர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. பேசாமல் ஆர்எஸ் மங்கலத்தில் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும், அங்கேயே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். போகிறதுக்கு முன்னாடி நாத்தனா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாலா, சரி குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஷாப்பிங் நானும் அவளும் பண்ணிவிட்டு அவளுக்கு அப்படியே பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம வர வழியிலேயே சிலிண்டர் வாங்கியாச்சு. வாங்கிட்டு வரும்போதே அண்ணங்கடியில் போய் டீ பச்சி போண்டா எல்லாமே சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் முன்னாடி, இப்போ என்னமோ சாப்பிடணுன்னு தோணுது. அப்படியே சாப்பிட்டுட்டு வர வழியில் சன வழியில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருந்ததா, வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட் இல்லை. ஈவினிங் போல் இங்கே மழை பெஞ்சிருக்கும் போல், பட் ஆர்எஸ் மங்கலத்தில் இல்லையா. கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நாட்டுக்கோழியாக தானே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அதுவும் செல்வா சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போதே பாப்பா சமைச்சு ரெடியாக வச்சுருந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி வீட்டில் வச்சு பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்கும். பரவாயில்ல, ஒரு மாதிரி நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. இந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் யோசனையாக இருந்தது, பட் நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அந்த கலராக இருக்கிறது 300 ரூபா, இந்த ஸ்கை ப்ளூ கலர் வந்து 550 ரூபா. எனக்கு ரேட்டு ஓரளவு ஓகேன்னு தான் தோணுச்சு. கொஞ்சம் துணியும் நல்லா தான் இருந்தது, பரவாயில்ல. நம்ம போனது என்னமோ சிலிண்டர் வாங்க தான், பட் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் பண்ணது நமக்கு கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ஸ்வேதா, மதிக்ஷா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் அன்பரசன், அவங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள்.